ஒருநாள் அரசர் ஒருவர் தனது அரசாட்சியில் மக்கள் அனைவரும் நேர்மையானவர்களா என்று அறிய விரும்பினார். அதற்காக அமைச்சர் குப்புசாமியை அழைத்து, மக்கள் அனைவரும் நேர்மையானவர்களா என அறிய விரும்புகிறேன், இதற்காக ஒரு யோசனை சொல்லுங்கள் என்றார். அதன்படி அமைச்சர் ஒரு யோசனை கூறினார். நாளை மறுநாள் மக்கள் அனைவரையும் விருந்துக்கு வரச் சொல்லி அழைப்பு விடுங்கள். ஆனால் விருந்துக்கு வரும்போது ஒரு குடத்தில் பால் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்றார். அரசரின் ஆணைப்படி விருந்து பற்றி பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அரசர் அறிவித்தபடி விருந்து நடைபெறும் நாளும் வந்தது. விருந்து நடைபெறும் விடத்தின் வாசலில் மிக பெரிய பாத்திரம் ஒன்று மூடி போட்டு வைக்கப்பட்டிருந்தது. மூடியில் ஒரு பெரிய ஓட்டை போடப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அனைவரும் தாங்கள் கொண்டு வந்த பாலை மூடியிலிருந்த ஓட்டை வழியாக பாத்திரத்தில் ஊற்றிவிட்டு அரசவைக்குள் நுழைந்தனர். அரசர் அமைச்சரை பார்த்து, நீர் சொன்னபடி செய்தாகிவிட்டது, இவ்வளவு பாலையும் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அமைச்சர் காவலர்களை பார்த்து பாத்திரத்தின் மூடியை திறக்கச் சொன்னார். பால் இருக்க வேண்டிய பாத்திரத்தில் வெறும் தண்ணீர் மட்டும் இருந்ததை பார்த்து அரசர் அதிர்ச்சியடைந்தார். மற்றவர்கள் பால் கொண்டு வரட்டும், நாம் தண்ணீர் கொண்டு போய் பாத்திரத்தில் கொட்டினால் யார் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் நினைத்துள்ளனர். எனவேதான் பாத்திரம் முழுதும் தண்ணீர் உள்ளது. மக்களின் நேர்மை பற்றி என்னிடம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அரசே என்றார் அமைச்சர். அரசர் மக்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை கடிந்து கொண்டார். ஒரு சமூகத்தின் வலிமை அதிலுள்ள மக்களின் நேர்மையால் தீர்மானிக்கப்படுகிறது.